சிவாயின மேம். மகர ராசி சிவம். இந்த மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் லேட் மேரேஜ் தாங்க ஆகும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் எல்லாமே அவங்களுக்கு கடைசியில் எல்லாமே லேட்டாக தான் இருக்கும். ஆனால் அது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ நிறைய ஒரு போராட்ட குணம், உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளின்னு சொல்லலாம். இதேப்பட்ட இவங்களுக்கு வாழ்க்கை துணை வந்து எப்படி இருக்கணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கும்னா, தன்னுடைய உழைப்பை கேவலப்படுத்தி பேசக்கூடாது. ஒன்று, என்னோட எல்லாத்துக்கும் நான் பண்ணுற வேலைக்கு இருந்தாலும் சரி, தொழிலுக்கு இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் இருந்தாலும் சரி, என்னுடைய பார்ட்னர் வந்து எனக்கு வந்து என்னை வந்து ரிக்ரேட் பண்ணக்கூடாது, சப்போர்ட் பண்ணணும், ஒரு பேக் போனாக எனக்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் மற்றவங்க எல்லாருமே அவங்கள வந்து ரிக்ரேட் பண்ணும்பொழுது என்னோட லைஃப் பார்ட்னர் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. ஸோ அவங்க முன்னாடியெல்லாம் பார்த்தியா என்னோட லைஃப் பார்ட்னர் நீங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ சொன்னீங்க, ஆனால் எனக்கு வந்த பர்சன் பார்த்தியா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கெட்ட காட்டணும்னு நினைப்பாங்க. அதுதான் மகரத்தோடைய மிகப்பெரிய ஒரு எண்ணமாக இருக்கும். அந்த மகரத்துக்கு அமையிறதெல்லாம் மேக்ஸிமம் அந்த மாதிரி அமையாதுன்னு தான் சொல்லலாம். ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வாழ்க்கையில் சந்திக்கிறாங்கன்றது சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அலைன்ஸ் பார்க்கும்பொழுது அவங்கள வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய, மோட்டிவேஷன் தரக்கூடிய, லைஃப்லேயே ஒரு பேக் போனாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னராக வந்து ஒருத்தவங்க இருக்காங்க, கிடைக்கிறாங்கன்னும் பொழுது அந்த விஷயம் மாதிரி தாங்கி பார்க்கும். ஸோ ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு டைப் தான் மகரம். ரொம்ப மோசமான எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க மகர ராசிக்காரங்க அப்படி இப்படி நிறைய பேர் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவாங்க. எதுவுமே நம்ம எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்லது கெட்டது 2 விதமான குணங்கள் இருக்குது. மகரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம் இந்த ராசி சேர்ந்தவங்கெல்லாம் அதிகபட்சம் வாழ்க்கை துணையாக பேர் ஆவாங்கன்னு சொல்லலாம்.